ஒரு ஏபிஐ டைம் அவுட் ஆகிற வரைக்கும் ஹிட் ஆகிட்டே இருந்தால் என்ன ஆகும்? அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டோரியை பார்ப்போம். கான்ஃபிடென்ட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஆனால் நம்ம உயிரை கொடுத்து டெவலப் பண்ணுற கோடு டெஸ்டிங்கில் ஃபெயில் ஆகும்போது நமக்கு ஒரு மென்டல் டென்ஷன் வரும் பாருங்களேன். அதை அனுப்பிச்சிருக்கீங்களா? ஆனால் இந்த டெவலப்பர் லைஃப்பில் எவ்வளோ தான் செருப்படி வாங்கினாலும் அடுத்த நாள் பிரைட்டாக செருப்படி வாங்க கிளம்புறோம் பார்த்தீங்களா? இந்த தைரியம் உங்களுக்கும் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பல பஸ் ட்ராவலோட ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டேன். வீட்டு இஷ்யூவில் திரும்பி எல்லா ஃபிக்ஸையும் ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணி டெஸ்டிங்க்கு மறுபடியும் சப்மிட் பண்ணிட்டேன். திஸ் டைம் நல்லதே நடக்கும்னு நம்புறேன். சரி, இன்னைக்கான குட்டி ஸ்டோரி. பிஓ கொடுத்த டெக்னிக்கல் கான்செப்ட்டுக்கு வருவோம். பெரிய ஹோட்டலுக்குள்ள நேரில் 20,000 கஸ்டமர் சாப்பிட வராங்க. எல்லாரும் டைரக்டா கிச்சனுக்குள்ள நுழைஞ்சா மாஸ்டர் மேல தள்ளி கிச்சனே கிராஷ் ஆயிடும்ல. அதே தான் இங்கேயும் 20,000 டேட்டாவை டைரக்டா டேட்டா பேஸ்க்குள்ள தள்ளா சர்வர் கிராஷ் ஆயிடும்ல. ஸோ நம்ம கோட் ஆர்கிடெக்சர் படி முதல்ல எல்லாத்தையும் வந்துட்டு பேட்ச் ப்ராசஸிங் பண்ணி குட்டி குட்டியா ஸ்பிளிட் பண்ணி அப்படி தான் டேட்டாவை இன்சர்ட் பண்ணும். இங்க தான் நம்ம RabbitMQ உள்ள வருது. இது நம்ம ஹோட்டலோட மேனேஜர் மாதிரி தான். வந்து 20,000 டேட்டாவையும் கிச்சனுக்குள்ள தள்ளாம ஒரு சிஸ்டமேட்டிக் கியூல நிப்பாட்டி வச்சிரும். எப்பெல்லாம் ஒர்க்கர் ஃப்ரீ ஆறாங்களோ அப்பெல்லாம் வந்துட்டு டேட்டாவை உள்ள அனுப்பி இன்சர்ட் பண்ணிடும். இதே மாதிரி கான்செப்டை என்னோட லைஃப் ஸ்டைலோட சேர்த்து தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணிங்க.